இந்த உலகத்தில் பிளேன் மட்டும்தான் நம்மளை பறக்க வைக்கிது, மற்ற யாராலையுமே பேசஞ்சர்ஸை இட்டுட்டு போக முடியாது வானத்து வரைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. அதையும் தாண்டி எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதை தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது சோலார் பவர்டு பிளேன். சொலவே அப்படின்றது தான் இந்த ஒரு கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. அதாவது ஒரு பெட்ரோலுக்கு டீசல் ஃபியூல் கன்ஃபார்ம் வேணும், அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கிற பிளேன் எல்லாமே ரெடி பண்ணப்பட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு பிளேன் முழுக்க 1% ஃபியூல் கூட எடுக்காமல் முழுக்க சோலார் பவர் கொண்டு இயங்க போகுது. இது எப்படி நடைமுறையில் சாத்தியம்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. சோலார் M+2 அப்படின்ற சில வித்தியாசமான கொஞ்சம் ஏரோப்ளைன் ஏரோஜெட்ஸ் அப்படிலாம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட சோலார் பேனல்ஸை இதில் வைக்க போகிறாங்க. ஸோ இது இன்னும் பக்காவாக அந்த கண்டிஷனில் முடிக்கல. ஸோ இது இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இதை முடிச்சிட்ட பேருக்கு இதால் எக்கச்சக்கமான லாபம் கிடைக்க போகுது அப்படின்றாங்க. ஸோ நம்மளுக்கும் காஸ்ட் அதிகமாக செலவாகுது, அதே சமயம் ஃபியூல் பெட்ரோல்லாம் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம குறிப்பிட்டு ஒரு 2 பேர்லேருந்து 3 பேர் தான் போகவே முடியும். நம்ம ஃபேமிலிக்காக வாங்குகிற ஒரு ஏரோப்ளைன் வச்சுக்கோங்களேன். ஸோ இது வருங்காலத்தில் வரப்போ ரொம்பவுமே காஸ்ட் கம்மி. அதான் சில நாட்டில் இது இப்போ பறந்துக்கிட்டு தான் இருக்குன்றாங்க. ஸோ இது எவ்வளோ உண்மைன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த சோலார் பவரோட பிளேன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளையிங் லக்ஸுரி ஹோட்டல். அதாவது இது ஒரு பிளேன் தான், ஆனால் இது பிளேன் கிடையாது அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? என்னடா ரொம்பவுமே குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிளேனுக்குள்ளே நீங்கள் பார்க்கக்கூடிய சகல வசதிகள், அதாவது இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே பிளேனுக்குள்ளேயே வந்தால் எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட ப்ரைவேட் ஜெட்டே 10 வாங்கி ஒரு பிளேனில் ஃபிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ஒரு பிளேன் உங்களுக்கு தரப்போகுது. இன்னும் இவ்வளோ பெருசாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்ல, இதோட ஃப்யூச்சர் கேட்டால் நீங்களே வாய பொழப்பீங்க. முதலாக நம்ம படம் பார்க்குறதுக்கு தேட்டரு, விளையாடுறதுக்கு ஸ்விம்மிங் பூலு, அது மட்டும் இல்லாமல் ரெசார்ட்டு அப்படின்னு சொல்லி, அப்புறம் ஜிம்மு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5,000 மேற்பட்ட மக்கள் இதில் பயணம் செய்யலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தூங்குறதுக்கான நைட் ஸ்டே ரூம்ஸ் அதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேனில் மேரேஜ் கூட பண்ணலாமா. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ அளவுக்கு இந்த ஒரு பிளேன் ரொம்பவுமே அட்வான்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டெக்னாலஜி கொண்டதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது 20 ஹைப்பர்சோனிக் இன்ஜின்ஸால் இயங்க போகுது. ஸோ செம்மையாக பறக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சேடான விஷயம் என்னென்னா இதில் பைலட் ஓட்ட மாட்டாங்க. ஸோ இது முழுக்க ஏஐயால் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ரோபோட்டால் இயங்க போகுது. நல்லா டிரைவர்லாம் இல்லாமல் பஸ்ஸு தான் இருந்துச்சு, இப்போ பிளைனுமே வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, டெக்னாலஜி வளர மனுஷங்களுக்கு கொஞ்சமாக வேலை குறையிற மாதிரி தான் இருக்குல்ல. ஆனால் இது முழுக்க ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வரதுனால இங்கே பைலட் கிடையாது, ஃபுல்லாக ஆட்டோ பைலட் மோடில் போடுறாங்களா, இன்னும் ஏஐ வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது அந்த ஃப்யூச்சர் டெக்னாலஜி வர்றப்போ நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்லாம் சில பேர் சொல்லுவாங்கள்ல நல்லா வானத்திலே போய் கல்யாணம் பண்ணுவேண்டா அப்படின்னு. ஸோ அதுக்காகவே இந்த பிளேனை தயாரித்த மாதிரி இத்தனை சகல வசதிகள் கொண்டு தான் எந்த ஒரு ஃப்ளையிங் லக்ஸுரியஸ் ஹோட்டல் பிளேன். ஸோ அடுத்ததான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறது ஜெட்மேன் துபாய். நீங்கள் இது வரைக்கும் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் பார்க்குற மாதிரி ஒரு மனிதனால் பிளெயின் ஹைட்டுக்கு பறக்க முடியாது. ஆனால் படத்தில் எக்கச்சக்கமான சீனில் மனிதன் பிளெயின் ஹைட்டுக்கு வரைக்கும் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். ஆனால் இது உண்மையாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதை கண்டுபிடிக்கிற விதமாக தான் இந்த ஒரு டிவைஸை கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போ தான் ஜெட்மேன் துபாய் ஆஃப் ஜெட்மேன் ஏர்க்ராஃப்ட். இதெல்லாம் ஓகேடா, இதோட வசதிகள் என்னன்னு சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய ஜெட் பேக் மாதிரி. இதை நம்ம முதுகில் மாட்டிக்கிட்டு இந்த வச்சு கிட்டத்தட்ட 31 மைல்ஸ் அளவு பறக்கலாம். கிட்டத்தட்ட 20,000 அடிக்கு மேலே, அதாவது ஒரு பிளெயின் பறக்கிற அளவுக்கு. அதுவும் 13 நிமிஷத்துக்கு தான் பறக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம டமால் கீழே போயிடுவோம். ஸோ கவலைலாம் பட வேணாம், பக்கத்தில் நம்மளுக்கு ஏர் பேக் இருக்கும். ஸோ ஃபியூல் தீர்ந்துச்சுன்னா கூட நம்ம அப்படியே அந்த ஏர் பேக்கை வச்சு தப்பிச்சிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ன விஷயம்னு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆள் தான் நம்ம அட் அ டைம் போட்டுக்கிட்டு இருக்க முடியும். ஸோ அப்படியே எப்படி சூப்பர் ஹீரோஸ்லாம் பறந்து வர மாதிரி காமிக்கிறாங்க, அந்த பேட்மேன், ஸ்பைடர்மேன், அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. போட்டோன்னே பின்னாடி நம்மளுக்கு அந்த ஃபியூல் மூலமாக நம்ம பறப்போம். ஒன்ஸ் அந்த ஃபியூல் காலி ஆயிடுச்சுன்னா புஷ் கீழே விழுந்துருவோம். ஸோ ஆனால் இது ஃப்ளைட்டுக்கு நிகராக பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ அளவு ஆபத்து இருக்குது அப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம ஃப்ளைட்டு தூரம் பறக்கிறப்ப ஃப்ளைட்டில் கீங்கின்னு காமிக்கும். ஸோ நம்ம எங்கேயாவது போய் முட்டினா கூட காலி தான். ஸோ நம்ம நேவிகேஷன் பவர் எதுவுமே அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி பறக்கிற வரைக்கும் தான் நம்ம சேஃப்டியாக இருக்க முடியும். ஸோ ஒன்ஸ் ஆங்கிள் மாறிடுச்சுன்னா நம்மளோட வாழ்க்கையும் மாறிடும், கோவிந்தா தான். ஸோ இது ஒரு ரீசார்ஜபிள் ஜெட் பேக் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபியூல் தீர்ந்துச்சுன்னா கூட அப்புறமா நம்ம ஃபியூல் போட்டுக்கலாம். ஆனால் அட் அ டைமில் நம்ம ஒரே ஆள் தான் போக முடியும், எக்கச்சக்கமான பேர்லாம் போக முடியாது. ஸோ இதோட ரேட் இன்னும் யாரும் சொல்லலை. ஸோ இது வருங்காலத்தில் வரதை இப்போ டெஸ்டிங்லாம் சில பேர் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ இது பக்காவாக இருந்ததுன்னா நம்மளுக்கு ரேட்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் 3 விதமான பறக்கிற விஷயங்களை பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பிளேனில் போயிருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களை இன்னொரு சூப்பர்வான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்குறேன்.
அதுவரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, டாடா, பை பை, see you.